வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்று வணங்கி இந்த சிறப்பு சிந்தனை நிகழ்வை தொடங்குகிறோம். நம்ம இப்போ சிந்திக்க இருக்கிறோம். எதை பற்றி சிந்திக்க இருக்க போறோம்னா, முதல்ல நம்முடைய வாழ்க்கையை பற்றி சிந்திக்க போறோம். நாம் எல்லோரும் பிறந்து வாழுகிறோம். இந்த வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஏன் வாழுகிறோம் அப்படின்னா, ஒருத்தர் சொன்னான், செத்து போகிறதுக்கே வாழுகிறோம். உண்மைதான். ஏன்னா எல்லாரும் கடைசியில சாகத்தான் போறோம். செத்து போகவே பிறந்தோம். ஏன் பிறந்தோம் என்றால் செத்து போகவே பிறந்தோம். அதுவும் ஒரு வகையில சரிதான். நான் வாழ்ந்தெல்லாம் சாகிறோம். பிறந்த உடனே சாகலையே. செத்து போவதுதான் இலக்கு என்றால் பிறந்த உடனே செத்துருக்கலாமே. வாழ்ந்து சாகணும் சொல்லுவாங்களே, நல்லபடியா வாழ்ந்தார். அந்த வாழ்றதுன்னா என்ன? நல்லபடியா வாழ்ந்தாருங்கிறார். ஒருத்தர் துன்பத்துல வாழ்ந்தா அது பேர் வாழ்க்கையா சொல்றோம். ஆத்மா சாந்தி அடையணும். வாழ்ந்தது போதும். வாழும் காலத்துல என்ன செய்யறோம் எல்லாருக்கும் நல்லா தெரியும். இங்கே சில இன்பங்களை அனுபவிக்கிறோம். என்ன இன்பங்களை அனுபவிக்கிறோம்? தொடு உணர்வு, ஸ்பரிச உணர்வு. அதுல எதை உணர்றோம்னா அழுத்தம். அழுத்தத்தை உணர்ந்து இன்புறுகிறோம். சுவையை உணர்ந்து இன்புறுகிறோம். வாசனையை உணர்ந்து இன்புறுகிறோம். ஒளியை, ஓசையை உணர்ந்து இன்புறுகிறோம். இது எல்லாருக்கும் தெரியும் இல்லை? இது அறிவு இன்பம், உணர்வு இன்பம். தொட்டு சுவைத்து முகர்ந்து பார்த்து கேட்டு அறிந்து இந்த அழுத்தம், ஒளி, சுவை, வாசனையை உணர்ந்து இன்புறுகிறோம். எது இன்புறுகிறது? மனிதன் அல்லது மனம்னு சொல்றோம். மனம்னு ஒண்ணு இருக்கு. அந்த மனம்ங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, அறிவுன்னு ஒண்ணு இருக்கு. இந்த அழுத்தம், ஒளி, சுவை, வாசனை எல்லாம் இருக்குது. இங்க அறிவுன்னு ஒண்ணு இருக்குது நம்ம உடம்புக்குள்ள, இந்த உடல்ல. அறிவுன்னா அது என்ன அப்படின்னு சொன்னா ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இயக்க ஒழுங்கு. வேற ஒண்ணும் வேண்டாம். நம்ம சாப்பிட்ட சாப்பாடு ரத்தமா மாறுதா இல்லையா? ரத்தமா மட்டும் இல்ல, அது சதையாக, கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, வித்து, இந்த உடல் செல்லுகளா மாறுது. உடலாக மாறுகிறது. அந்த உணவை உடலாக மாற்றுகிற அது உடல் ரசாயனம், பயோகெமிக்கல் சொல்றோம் சயின்ஸ்ல. உணவை சீவ ரசாயனமாக மாற்றுகிற ஒரு திறன் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற உயிருக்கு இருக்குது. உயிர் இல்லைன்னா மாறாது. உயிருங்கிறது வேற ஒண்ணும் இல்லை. எல்லாருக்கும் மின்சார சக்தி தெரியும், மின்காந்த சக்தி. அது மின்சார கருவிகளை இயக்குகிறது. அது மாதிரி இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஒரு காந்த சக்தி இருக்கு. அதுதான் அணுவையும் அண்டத்தையும் அசைக்குது. அணுக்களும் அசைகிறது, அண்டங்களும் அசையுது, பூமி அசையுது, சூரியன், சந்திரன் எல்லாம் சுழலுது. அது ஒழுங்கா சுழலுது. என்னைக்காவது ஒரு நாளைக்கு வேகமா போகுதா? கரெக்டா போகும். அதே வேகத்தில் தன்னைத்தானே சுற்றுற வேகம், சூரியனை சுற்றிக்கிட்டு வர்ற வேகம், அது இயங்குகிறது. அதிலே ஒரு ஒழுங்கு இருக்கிறது. அந்த இயக்க ஒழுங்குக்கு பேர் தான் அறிவு. எது இயக்குது? எல்லாருக்கும் தெரியுங்க. காந்த சக்தி இருக்கு. இட் இஸ் இன்விசிபிள்.
கண்ணுக்கு தெரியாது. அது இல்லாத இடமும் இல்லை. நாசா விஞ்ஞானிகளும் சொல்லிட்டாங்க, தி ஹோல் யூனிவர்ஸ் இஸ் packed with magnetism. Magnetism is the chief factor governing all the events in this universe. பிரபஞ்ச நிகழ்ச்சிகள் அனைத்துக்கும் காரண பொருளாக விளங்குவது பிரணவ சக்தி, காந்த சக்தி, மேக்னெட்டிக் எனர்ஜி. இதத்தான் வேதங்கள் கடவுள், தெய்வம்னு சொல்லுது. எல்லா மதமும் இதைத்தான் சொல்லுது. பிரணவம், பிரம்மம், பிரணவ ஸ்வரூபம். விஞ்ஞானமும் அதான் சொல்லுது, மெய்ஞானமும் அதான் சொல்லுது. நம்ம எல்லாருக்கும் தெரிய எது கடவுள்னு தெரிஞ்சுக்கிறது என்ன பெரிய சீம வித்தையா? சிந்திக்கணும். காந்தன் தான் கடவுள், காந்த கடவுள், காந்தன் கந்தன் வேற சொல்லிட்டு இருக்கிறோம். தமிழ்ல அது கடவுளுக்கு பேரு காந்தம். அதனால அதாவது தமிழ் கடவுள்னே சொல்லிவிட்டான். கந்தன காந்தம் தான் காந்தம். தமிழ்ல கடவுளுக்கு பேரு காந்தம். காந்தம்ங்கிறத கந்தன்னி மாத்தி தமிழ் கடவுள்னு சொல்லிவிட்டு தமிழனுக்கு சொந்தம்னு சொல்லி போட்டான் சார். எல்லாரும் ஏமாந்து இருக்கிறாங்க. எல்லாருக்கும் தெரியும், இந்து கோயில்கள் எல்லாம் தெரியும். அங்க கும்பாபிஷேகம் நடக்கும்போது அங்க புரோகித அந்த ஆச்சாரியாரே சொல்லுவார், மேக்னெட்டிக் பிரணவ சக்தி, அந்த சக்தியை தான் நாங்க கும்பத்துல இருந்து அந்த கோயிலுக்குள்ள கொண்டு போன்னு தர்பைய கயிறு மாதிரி திரிச்சு, நம்ம இந்த வயர்ல கரண்ட் கொண்டு போற மாதிரி அவங்க தர்பைய கயிறா திரிச்சு அது வழியா கொண்டு போவாங்க. அப்ப கூட நமக்கு இன்னும் அறிவு வரல. இன்னும் கடவுள் என்னன்னு தெரிய மாட்டேங்குது. ரொம்ப வேதனையா இருக்கு. ஆனா எங்கும் இருக்குதுங்கிறான். அப்ப எங்கும் இருக்கிறது காந்தம் தானே. இங்க காந்தம் இல்லாத இடத்த ஒண்ணு சொல்லு. இப்ப ரேடியோ இருந்தது, அப்புறம் டிவி வந்தது, இப்ப மொபைலே வந்தது. எல்லாருக்கும் தெரியும் இந்த செய்திகள், ஒலி ஒளி எல்லாம் காந்த சக்தி மூலமா தான் வருதுன்றது படிக்காதவனுக்கும் தெரியும். ஆனா அதுதான் கடவுள்னு ஒத்துக்க மாட்டேங்கிறான். ஏன்னா அவன் சிந்திக்கல. இப்ப என்னுடைய பேச்சை கேட்டவன் அத்தனை பேரும் புரிந்து கொள்வான் தான் கடவுள். அதுதான் நம்ம உடம்புக்குள்ள இருக்கு. அதுதான் அணுவையும் அண்டத்தையும் அசைக்குது, நம்ம உடல் உறுப்புகளை அசைக்குது. அதுக்கு அறிவும் இருக்குது, ஒழுங்கா இயங்குது இல்ல. அந்த அறிவு தான் நாம் உண்ணுகிற உணவை உடல் செல்களாக மாற்றுகிறது. அப்ப அந்த அறிவும் ஆற்றலுமாக இருப்பதுதான் காந்தம். இந்த வியாசர் சொல்றார், பிரம்மம் பிரணவ ஸ்வரூபம், பிரம்மம் ஞான ஸ்வரூபம். இதத்தான் வேதாத்திரி மகரிஷி பேரறிவு பேராற்றல், தி சூப்பர் கான்சியஸ் with the super force, that is magnetic energy, that is God. புரியுதா? இப்போ இந்த காந்த சக்தி நம்ம உடம்புல உற்பத்தி ஆகி இந்த உடலை இயக்கு இல்ல. அந்த காந்த சக்தி அதான அறிவு. அந்த அறிவு தான் நாம் விழுத்திருக்கிற காலத்தில் இந்த அழுத்தம், ஒலி ஒளி சுவை வாசனையை அறிகிறது, உணர்கிறது. சரி, இந்த அழுத்தம், ஒலி ஒளி சுவை வாசனைங்கிறது என்ன? அது இந்த காந்த தன்மாற்றம், வேற ஒண்ணுமே இல்லை. காந்தமே தான் அழுத்தமாக, ஒலியாக, ஒளியாக, சுவையாக, வாசனையாக தன்மாற்றம் பெறுகிறது. இப்ப பாருங்க, இப்போ ஃபேன் ஓடுது, அங்க என்ன அழுத்தமா மாறுது. விளக்கு எரியுது, ஒளியா மாறுது. மைக்கு வேலை செய்யுது, ஓசையா மாறுது. அதுவே வாசனை எல்லாம் வரும். எரிஞ்சு போச்சுன்னா வயர் சுவை வரும், எல்லாமே. அழுத்தம், ஒலி ஒளி சுவை வாசனையா மாறுவது எது? அப்புறம் என்ன? ஏதான் வேதம் சொல்லி இருக்குது. வேதத்துல அந்த காந்தம் சொல்லுது, அந்த பிரணவன் சொல்லுது, பகவான் ஆதி பகவான் சொல்லுது.
அந்த கிருஷ்ணம் சொல்லுது. ஏன்னா காந்தம் கருப்பா தான் இருக்கு. காந்தம் இருக்குது, அதான் கருப்பா இருக்குது. அதான் இருள், டார்க்னஸ். தான் கிருஷ்ணன், கிருஷ்ணம், கருப்பு சாமி. ஆதியிலே எங்கு வெறுமையா இருந்தது, எங்கும் இருள் சூழ்ந்து இருந்தது. அதான் அல்லாஹ். கருப்பு தான் அல்லாஹ், கருப்பு தான் பிதா, கருப்பு தான் கிருஷ்ண, கருப்பு தான் சிவம், அதான் விஷ்ணு. ஏன் இன்னும் புரியல? ஐயப்ப பக்தர்கள் கருப்பு ஆடை போட்ட உடனே மட்டும் சாமின்னு கும்பிடுற. கருப்பு தான் சாமி, அதுக்குதான் அவன் கருப்பு டிரெஸ் போட்டுக்கிட்டான். போட்டவனுக்கும் தெரியல, கும்பிட்டவனுக்கும் தெரியல. யார காண? சாமிய காண. சாமிய கண்டா மோட்சம் கிட்டும். மோட்சம்னா என்னன்னு தெரியாது. மோட்சம்னா அமைதி, நிறைவு, சாட்டிஸ்பாக்சன். புரியுதுங்களா? அப்ப இந்த காந்த சக்தி அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனையா மாறுது. அதை எது அறியுது? அந்த காந்த சக்திக்குள்ள இருக்கிற அறிவு. இதை அறியும் போது இந்த அறிவுக்கு பேரு மனம். இவ்வளவுதாங்க மனம்னா. இதுக்கு மேல மனதை பற்றி விளக்கி சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. இது புரியாம யாருக்கு இருக்காது. வாட் இஸ் மைண்ட்? மனசை பற்றி மனநல மருத்துவர்கள் ஏதோ படிக்கிறாங்களாமா. அந்த புக்கை நான் பார்த்திருக்கிறேன், பெரிய புக்கா இருக்கும் மைண்ட். அவங்ககிட்ட தான் கேட்டேன், மனம்னா என்ன சொல்லியிருக்கா சொல்லுங்க சார். சரி, இல்ல மனம்னா என்னன்னு சொல்லவே இல்லை. உளவியல் துறைன்றாங்க, சைக்காலஜிஸ்ட், சைக்காட்ரிக், ரெண்டு பேர்கிட்டையும் கேட்டு பார்த்துட்டேன். வாட் இஸ் மைண்ட்? என்ன மைண்ட்? அப்படி ஒண்ணும் கிடையாது சார். மைண்ட்னா என்னன்னு தெரியாது. எனக்கு புக்ல மனம்னா எங்க சொல்லியிருக்கா சொல்லு. இந்த அறிவு தான் மனம்னு சொல்லி இருக்குதா? கடவுள் தான் மனம்னு சொல்லி இருக்குதா? ஏன்னா விஞ்ஞானத்துல கடவுள் பற்றிய கருத்தே கிடையாது. சயின்ஸ் நெவர் டாக் அபவுட் காட். சரிங்களா? அது மெய்ப்பொருள். கடவுள் என்பது மெய்ப்பொருள். இது பொய்ப்பொருள். விஞ்ஞானம் பொய்ப்பொருளை பற்றிய கல்வி, அறிவு. எப்படி அவங்க கிட்ட கடவுளை பற்றி தெரியும்? மனசை பற்றிய விளக்கத்தை நீங்க அவங்க நூல்ல எதிர்பார்க்க முடியுமா? முடியவே முடியாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த மனம் என்னன்னு இப்ப தெரிஞ்சிட்டீங்களா? இந்த மனம் தான் இந்த உலக இன்பங்களை அனுபவிக்குது. இல்லைங்களா? இந்த மனம்ங்கிறது அறிவு. எதை அறியுது? அந்த காந்த தன்மாற்றத்தை. காந்தம்ங்கிறது எது? இந்த காந்தமும் அறிவும் ஒண்ணுதான். இந்த காந்தத்தையும் அறிவையும் சேர்த்து ஒரு வார்த்தையில சொன்னாங்க, ஆத்மா. அழியாதது, மெய்ப்பொருள். அப்ப ஆத்மாதான் அழுத்தம், ஒலி, ஒளி, சுவையா இருக்குது, வாசனையா இருக்குது. அதுதான் ஆற்றலாகவும் இருக்கிறது, அதுதான் மனமாகவும் இருக்கிறது. இப்ப எது எதை அறிகிறது? ஆத்மா ஆத்மாவை அறிகிறது, தன்னை அறிகிறது. தன்னை அறிவதில் தான் இன்பம். ஆனா இந்த தன்னை எப்படி அறியுது? அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனையாக அறிகிறது. அந்த இன்பம் நிலைக்கிறது இல்லை. அது அறிஞ்சிட்டே இருக்கிறீங்க, சலிப்பு வருது, அப்புறம் துன்பம் கூட வருது. இந்த அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனைய பொருள் உறவுலையும் பால் உறவுலையும் அனுபவிக்கிறோம். ஆனா அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. அதுக்கு மேல அனுபவிச்சீங்கன்னா அங்க ஒரு நோய் வந்துடும். உடம்புல நோய் எப்படி வருதுன்னா, இந்த காந்த சக்தி தானே செலவாகுது. அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனையா தன்மாற்றம் பெறுது. அவ மாறும்போது இங்க அழுத்தம் குறைஞ்சிருது, வோல்டேஜ் குறைஞ்சிருது. உடனே இங்க அந்த எப்படி இங்க வோல்டேஜ் குறைஞ்சா கருவிகள் இயங்குறது இல்லையோ,
அது மாதிரி இந்த உடல் கருவிகள் இயங்குறது இல்லை முழு திறனோட. அழுத்தம் குறைஞ்ச உடனே ஓட மாட்டேங்குது, உந்து வேகம் குறைஞ்சு போச்சு. அது இயங்காதனால வலிக்குது உடம்புல, ஓட்டத்துல தடை. இதான் நோய். ஒண்ணும் இல்லை. அப்ப துன்பத்தை கொடுக்குது இல்ல இந்த மன இயக்கம், ஐயறிவு அனுபவம் துன்பத்துல கொண்டு விட்டுரும். நோயில வந்து அந்த இன்பத்தின் மேல மனதுல ஆசை வருது பாருங்க. ஆசை இருக்கு, ஆசையோட தான் வந்திருக்கிறோம், இதை அனுபவிக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறோம். தெய்வமே மனமாக வந்ததுக்கு காரணம் மனமாக வந்திருக்குது. தெய்வம் மானுஸ்வரூபன மனிதனாக வந்தது. எதுக்கு வந்ததுன்னா இந்த தொட்டு சுவைத்து முகர்ந்து பார்த்து கேட்டு இன்னும் சிந்தித்து ஆறறிவோட வந்திருக்குது. ஆறறிவு இன்பத்தையும் அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசையோடு வந்திருக்கிறது. அதான் எல்லாருக்கும் ஆசை இருக்கு. ஆசை இருந்தாதான் இன்பம். ஆசை இல்ல, விருப்பம் இல்லைன்னா அது இன்பமாவே இல்லை. ஆக இன்ப அனுபவத்திற்கும் ஆசைதான் காரணம். ஆனா நம்ம ஆசைப்படுற மாதிரி இந்த இன்பம் இல்லைன்னா அது துன்பமா இருக்குது. அதுக்கு பேர் தான் பேராசை. அப்ப என்ன செய்யணும்? என்ன கிடைச்சிருக்குதோ அதை அனுபவிக்கணும், அதை அளவோட அனுபவிக்கணும். ஏன் மனிதன் அளவோட அனுபவிக்க மாட்டேங்கிறான்? ஏன்னா இவன் இந்த இன்பத்தை அனுபவிக்கிறதுக்காக மட்டும் வரல. இது ஐயறிவு இன்பத்தை மட்டும் அனுபவிக்க வரல. ஆறாவது அறிவு இன்பம்னு ஒண்ணு இருக்கு. அது வேற ஒண்ணும் இல்லை. இப்ப பாருங்க, இப்ப நான் சொன்ன உங்களுக்கு அறிவுக்கு ஒரு இன்பம் இருக்கும். எது இந்த அழுத்தம் ஒலி ஒளி சுவை வாசனையாக இருக்கிறது? எது இதை அறிகிறது? இந்த துன்பம்ங்கிறது என்ன? அதான் இந்த இயற்கை. இதெல்லாம் இயற்கை. மனம் இயற்கை, அழுத்தம் ஒலி ஒளி சுவை வாசனை இயற்கை, அது பஞ்சபூதங்களும் இயற்கை தான். அதுல பஞ்சபூதங்கள மண்ணை வந்து வாசனையா உணர்றோம், நீரை சுவையாக, நெருப்பை ஒளியாக, காற்றை ஓசையாக, விண்ணை உருவமாக, வேற ஒண்ணு. இது அறிகிற அறிவுக்கு பேரு ஐயறிவு. இதுலதானே துன்பம் வருது. இப்போ இது என்ன? இந்த அழுத்தம் ஒலி ஒளி சுவை வாசனை என்பது என்ன? வள்ளுவர் சொல்றார், சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற 5 வகை தெரிவான் கட்டே உலகு. இது அனுபவிக்கிற மனம் என்பது என்ன, அல்லது நான் யார்? இப்படி அறிஞ்சிட்டா அதுக்கு ஒரு விடை கிடைக்குது பாருங்க. எல்லாம் நான் தான். மனம் மனம்னு தெரிஞ்சிட்டா இந்த உடல்ல இருக்கிறது மட்டும் நான் அல்ல, இந்த மனம் தான் நான். நான் ஆத்மா. ஆத்மாதான் இங்க மனமா இருக்குது, அறிவு தான் மனமா இருக்குது. அப்ப எல்லார் உடம்புலயும் அனுபவிக்கிறது அந்த அறிவு தான் அனுபவிக்குது. அனுபவிப்பது ஆன்மா. அந்த அறிவு தானே நான். அப்போ பிறர் உடம்புல அனுபவிக்கிறத பார்த்து இன்னொருத்தர் அனுபவிக்கிற இன்பத்தை பார்த்து ஆசைப்படுறோம் இல்லையா? இன்னும் அனுபவிக்கணும்னு நினைக்கிறோம் இல்ல? நம்ம இந்த உடலுக்கு மரணம் வந்துட்டா இதோ நமக்கு இன்பம் கிடைக்காதேன்னு இந்த உடல் தான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அனுபவிக்கிறது ஆன்மா, அது அழிவதில்லை, அது அறிவு. அது எல்லாரும் உடம்புலயும் இருக்குது. இந்த உலகம் உள்ள அளவு இங்கே மனிதர்கள் இருப்பார்கள் உலக இன்பங்களை அனுபவிக்கிறதுக்கு. அப்போ எனக்கு மரணம் உண்டா? எனக்கு இல்லவே. எனக்கு ஆசை இருக்குமா? அப்போ இந்த துன்பத்துக்கான காரணமும் தெரிஞ்சிருது. நான் இதுல அளவு காக்கல, ஆசை பேராசைப்பட்டேன். எனக்கு எவ்வளவு சக்தி இருக்கு, இந்த சக்தியை உடல் இயக்கத்துக்கு மேல மிச்சத்தை தான் நான் செலவு பண்ணணும்.
அப்படிங்கிற விழிப்பு நிலை வந்துச்சுன்னா துன்பத்துக்கான காரணம் தெரிஞ்சு போச்சு. நோய்க்கு துன்பத்துக்கு காரணம் உடனே இப்ப அளவோட அனுபவிப்பான். அளவோட அனுபவிச்சுட்டா நோய் வருமா? உடல் துன்பம் இருக்குமா? இருக்காது. சரி, மனசுக்காக துன்பம் இருக்கும். ஆசைதான் இல்லையா, அப்புறம் எது மனசுக்கு துன்பம்? அந்த ஆசை நிறைவேறாத ஆசை தான் உங்களுக்கு துன்பமா இருக்கு. நிறைவேறாத ஆசையே இல்லை. நான் அனுபவிக்கிறேன், நிகழ்காலத்தில் அனுபவிக்கிறேன். எப்பமா அனுபவிச்சுட்டு தானே இருக்கிறேன். இருக்கிற இன்பத்துக்கு நான் ஆசைப்படணும்? இல்லைன்னு தானே ஆசைப்படணும். எனக்கு எல்லாம் இருக்குது. இந்த இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு என்ன வேணும்? பொருள் வேணும், மக்கள் உறவு வேணும், அதெல்லாம் இருக்குது. இல்ல எனக்கு என்ன இல்லை? அவர்கிட்ட ஏதோ இருக்குது. இந்த உலக செல்வந்தர்கள் அவங்க கிட்ட என்னமோ இருக்குதுங்கிறீங்க. என்ன இருக்குது அவங்க கிட்ட? பொருள் தான் இருக்குது, மக்கள் உறவு தான் இருக்குது. அவங்களும் தொட்டு சுரைத்து முகர்ந்து பார்த்து கேட்டு பொருள் உறவிலும் பால் உறவிலும் நாம அனுபவிக்கிற அதே இன்பத்தை தான் அனுபவிக்கிறான். சோழாவில் போய் தங்கி அனுபவிக்கிற வேற ஏதாவது அனுபவிக்கிறான? நீ அனுபவிக்கிறதா அனுபவிக்கிற இல்ல. பில்கேட்ஸ் வந்திருக்கிறாரு, அவர் பெருசா அனுபவிப்பார். என்னத்தை அனுபவிப்பாரு பெருசா? அவர் மனதுக்கு விருப்பம் இல்லைன்னா அங்க சாப்பிட்ட சாப்பாடும் அவருக்கு துன்பம் தான். அவருக்கு விரும்பாத சுவையாக இருந்தார். நம்ம என்னமோ நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். பொருள் வேணும். பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை. பொருளுங்கிறது ரெண்டு, சடப்பொருள், உயிர் பொருள். எல்லாம் இருக்குதா இல்லையா? ஈட்டிக்கலாமே. இங்க உழைச்சா எல்லாரும் சேர்ந்து உழைச்சு தேவையான பொருளை கஷ்டப்படாம வாழ்றதுக்கு, காலத்தை மிச்சப்படுத்தி வாழ்றதுக்கு, உணவு, உடை, உறவிடம், மொபைல் போன் வேணும், கார் வேணும், எல்லாம் வேணும். இல்ல வாங்கும் சக்தி ஆகிய பணம் வேணும். இங்க இருக்கிற கோயம்புத்தூர்ல இருக்கிறத மட்டும் அனுபவிச்சா போதுமா? முடிஞ்ச அங்கே ஒருத்தர் அனுபவிக்கிறான். லண்டன்ல உட்கார்ந்து ஒருத்தர் அனுபவிக்கிறான், ஒருத்தர் சுவிட்சர்லாந்துல இருந்து அனுபவிக்கிறான், சிங்கப்பூர்ல இருந்து அனுபவிக்கிறான். அது நீந்தான். சரி, உனக்கும் ஒரு ஆசை, இந்த உடல்லையும் போய் அனுபவிக்கணும். போ, அதான டூரு. நீ உலகம் முழுதும் போயிருவியா? வாழ்நாள் முழுக்க இருக்கிறதெல்லாம் நீ அனுபவிச்சிருக்கியா? உனக்கு ஆயுள் உண்டா இந்த உடலுக்கு? இதுதான் உன் உடல் நினைக்கிற. இருக்கிற எல்லா உடலையும் என் உடல் தான். பில்ட் பை மீ. நான் யார்? நான் ஆத்மா. புரிஞ்சு போச்சா? எப்படி சார் ஆசை வரும்? அப்ப சினம் வருமா? பொறாம வருமா? முறையற்ற கால்பவர் சிறுதல் தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம். யாராவது யாருக்காவது தீங்கு செய்வாங்களா? அன்பு வந்துடாது. இப்ப மனிதனுக்கு மனிதன் இழைக்கின்ற கொடுமைகள், உடலை தாக்குகிறான், வன் சொல் பேசுகிறான், பொருளை பறிக்கிறான், வாழ்க்கை சுதந்திரத்தை அளிக்கிறான். இப்ப உறவு பிரச்சனை, உறவு பிரச்சனைனால துன்பப்படுறான். பொருள் பிரச்சனை, பொருள் இருக்கிற பொருளை, எல்லாருக்கும் தேவையான பொருளை நாம எல்லாம் கூடி உற்பத்தி செய்து பகிர்ந்து கொண்டால் யாருக்காவது பொருள் இல்லாம இருக்குமா? இப்ப மொபைல் போன் எல்லாருக்கும் இல்லாம இருக்குமா? உற்பத்தி பண்ண முடியும். எல்லாம் இருக்குது இல்லைங்களா? எல்லாரும் பயன்படுத்தலாம் இல்லைங்களா? காரு 50 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கார் உற்பத்தி பண்ணிருக்கிற, ஏன் அதுல 5 லட்சம் ரூபாய் காரு 10 கார் உற்பத்தி பண்ணலாமே? 10 பேருக்கு கிடைக்கும் இல்ல? அவங்ககிட்ட பிளானிங் இல்ல. எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும். உண்மையில பொருள் பிரச்சனை இருக்கும்னு நினைக்கிறீங்களா? சில வளர்ந்த நாடுகள்ல இல்ல, பொருள் பிரச்சனையே இல்லை. அங்க அந்த நாட்டை பொறுத்து உறவு பிரச்சனையும் இல்லை. என்னுடைய மகன் சொல்லுவார், அவர் பின்லாந்துல இருக்கார், இன்னைக்கு மருமகா வந்திருக்கிறார். அந்த நாட்டை பற்றி சொல்லும் போதெல்லாம் இவதான் சொல்றாங்க, ஒன்னும் பிரச்சனையே கிடையாது. அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஹெல்த்தியா இருக்கிறாங்க, வெல்த்தியா இருக்கிறாங்க. நோ ஹெல்த் ப்ராப்ளம், நோ வெல்த் ப்ராப்ளம், நோ ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம், எவ்ரிபடி இஸ் ஹாப்பி. ஆசையும் இல்லை. புரியுதுங்க? அமெரிக்காவில் இருக்க வரைக்கும் கார் வச்சிருந்தான், பின்லாந்து பொறுப்பு காரே வாங்கல,
தேவையே இல்லப்பா. இங்க பென்ஸ் வாங்க வேண்டியது இல்லை, பென்ஸ் டாக்ஸியா ஓடுது. அப்புறம் என்ன, கார் வாங்கினா ஒரு பென்ஸ் வாங்கினா டெய்லி பென்ஸ்ல தான் போகணும்ப்பா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கார்ல போகலாம். ஒரு நாள் பென்ஸ்ல போகலாம், டொயோட்டாவில போகலாம், BMW போகலாம், ஆடியில போகலாம், எல்லாம் போகலாம். என்னென்ன கார் இருக்கு. இப்ப நம்ம ஊர்லயும் கார் இல்லாம நாளைக்கு ஒரு கார்ல போறான். ஓலாவில் இனோவாவும் ஓலா டாக்ஸியா ஓடுது, மாருதியும் ஓடுது டாக்ஸியா. அப்புறம் என்ன, புரியுது? சிங்கப்பூர்ல அப்படிதான் போறாங்க. எவனும் கார் வச்சுக்கல. என்ன சார் ப்ராப்ளம்? ஹெல்த் ப்ராப்ளம் இல்ல. இது என்ன வேணும்? ஹெல்த் மெயின்டைன் பண்ண தெரியணும். இந்த இன்பங்களை அளவோடு அனுபவிக்கணும். ஹெல்த்னா என்ன? இந்த உடல்னா என்ன? இல்ல, உடம்புல உயிர் சக்தி நல்லா. இப்ப இந்த மின்சார கருவிகள் வோல்டேஜ் சரியா இருக்குது, ஓட்டம் சரியா இருக்குதுன்னா எல்லாம் ஒழுங்கா வேலை செய்யும். இல்லையா? அப்ப இந்த ஓட்டம் சரியா இருக்கணும்னா நமக்கு தெரியணும். ஏன் ஓட மாட்டேங்குது? ஒண்ணு அழுத்தம் குறைந்தா ஓடாது, இன்னொன்னு புற தாக்குதல்கள், ஆக்சிடென்ட், அணு அடுக்கு சீர்குலைஞ்சு போனா ஓட்டத்துல தடையும். அழுத்தம் எதனால குறையுது? நீ அளவோட அனுபவிக்கணும். அங்க என்னன்னா உடலுக்கு ரசாயனம்னு ஒண்ணு இருக்குது, பயோ கெமிக்கல். அதை மெயின்டைன் பண்ண. அது உணவு, உழைப்பு, உறக்கம், பாலுறவு, எண்ணம். இதுல அளவு முறை மீறும் போது ரசாயன குழப்பம் வந்துடும். சுற்றுப்புற சூழல் சந்தர்ப்ப மோதல், கோள்கள் சஞ்சாரம், என்விரான்மெண்டல் பொல்யூஷன்ஸ், இன்ஃபெக்ஷன்ஸ். என்ன பொருளோடு தொடர்பு கொள்றோம்? இப்ப பிளாஸ்டிக் பொருள் பயன்படுத்தினா அதுல நோய் வருது, பேஸ்ட்ல நோய் வருது, ரசாயன குழப்பம். பிரஷ்ல நோய் வருது, சோப்புல நோய் வருது. நீங்க வீட்டிலேயே எந்த பொருள் பயன்படுத்தினாலும், எந்த பொருளோட தொடர்பு கொண்டாலும், அது இன்னைக்கு இருக்கிற மேன்மேடு கெமிக்கல்ஸ், காட் மேடு கெமிக்கல்ஸ் எல்லாம் ஆர்கானிக், இது இன்ஆர்கானிக். இந்த ஆர்கானிக் பொருட்களை இன்ஆர்கானிக் பயன்படுத்தும் போது ரசாயன குழப்பம் வந்துருது. புரியல? கிளைமேட் சேஞ்சில் வரும், பிளானட்டரி ரேடியேஷன், கோள்களுடைய சஞ்சாரம். இப்ப எங்கெங்க இருக்குது? நம்ம பிறக்கும் போது எங்க இருந்தது? இப்ப எங்கதான் கோச்சாரம்னு கண்டுபிடிக்கிறாங்க, ராசி பலன் எல்லாம் பாக்குறாங்களே, வராதா? இது மாதிரி ஒரு ரசாயன தன்மை, அதுல குழப்பம் வருது. நம்ம பிறக்கும் போதே நம்ம முன்னோர்களுடைய, நம்ம பெற்றோர்களுடைய ரசாயன தன்மைக்கு ஏற்ப மரபு அணுக்கள், அதுக்கு தகுந்தாப்புல உறுப்புகள். அப்ப நம்ம அப்பா அம்மாவுக்கு ஈரலுடைய மரபு அணு வீக்கா, அவங்களுக்கு ஏற்பட்ட ரசாயன குழப்பங்கள் வீக்கா போச்சு. அப்ப நம்ம உறுப்பு எப்படி இருக்கும்? ஈரல் வீக்கா தான் இருக்கும். அப்ப நோய் வந்தா எதுல வர? அதுலதான். எது வீக்கா இருக்கா அதுல வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடத்துல வர. புரியுங்களா? ஒருத்தனுக்கு கிட்னி வீக்கா இருக்கு, அவனுக்கு அதுல வரும். ஒருத்தனுக்கு ஹார்ட் வீக்கா இருக்கு, அதுல வரும். காரணம் ஒரே காரணம் தான், கெமிக்கல் டிஸார்டர். அதனால அழுத்தம் குறைஞ்சு போச்சு. ஒண்ணுமே இல்லை. ஒரு சைக்கிள் டியூப்ல காத்தடிக்கிறீங்க, எதுல வெடிக்கும்? எந்த இடத்துல வீக்கா இருக்கோ அதுல வெடிக்கும். அதுல ஒட்டு போட்டுட்டீங்க, திரும்ப காத்தடிச்சா எதுல வெடிக்கும்? வேற இன்னொரு இடம் வீக்கா இருக்கோ அதுல வெடிக்கும். இதுதான் ஜெனட்டிக் கேரக்டர். முடிச்சு ஏங்க, நோய் இல்லாமல் வாழ தெரிஞ்சு போச்சா இல்லையா? ஆமா, அது அளவுக்கு மீது பண்ணினா வெடிக்குது. அது மாதிரி இங்க எந்த இடத்துல ஜீவகாந்த அழுத்தம் குறையுதோ அந்த உறுப்பு வேலை செய்யும். அது அழுத்தம் குறைஞ்ச உடனே அந்த உறுப்புல அது வீக்கா இருக்கு, அது தாங்கல, வேலை செய்ய மாட்டேன், ஓட்டத்துல தடை வருது. அவ்வளவுதானே தானே நோய். இப்ப நோய் இல்லாம வாழ்ற ரகசியம் தெரிஞ்சு போச்சா இல்லையா? ரொம்ப சிம்பிள். நோயற்ற, நோய் இல்லாம வாழ முடியும். அப்ப இந்த ரசாயன குழப்பம் வராம பார்த்துக்கணும். அதுக்கு உணவு, உழைப்பு, உறக்கம், உடல் உறவு, எண்ணம், சுற்றுப்புற சூழல் சந்தர்ப்ப மோதல், கோள்கள் சஞ்சாரம், இதெல்லாம் ரசாயன குழப்பம் வரும்.
அந்த ரசாயன குழப்பம் வந்ததுன்னா அதை கிளியர் பண்ணு. அந்த ரசாயன குழப்பத்தை, கெட்ட ரசாயனங்கள் எல்லாம் வெளியேற்றணும். அதுக்கு தானே உழைப்பு வச்சிருக்கிறோம். விளையாட்டு, நடனம், ஒண்ணும் முடியலன்னா அவன் நடைப்பயிற்சி. ஆனா அது சரியா இருக்காது. அதுக்காகத்தான் உடல் பயிற்சின்னு வச்சோம். உடல் பயிற்சி, உடல் பயிற்சின்றது எல்லாருக்கும் அவசியம். ஏன்னா உழைப்பு சீராக இல்லை. அன்னன்னைக்கு கிளியர் பண்ணணும். வீட்டுல கிச்சன் வேஸ்ட் இருக்குது, டெய்லி சுத்தம் பண்ணலன்னா என்ன ஆகும்? கெட்டு போகுது, ஸ்டாக்னேட்டட். அதுல வைரஸ் வரும், நோய் கிருமிகள், நாத்தம் அடிக்குது. புரியல. நம்ம உடம்புல கழிவு வருதா இல்லையா? நம்ம சாப்பிட சாப்பாடு அப்படியே சத்தா மாறுதா? அதுல கழிக்கப்படுகிறது தேவையில்லாத சத்துக்கள் இல்லையா? அப்ப அது தேங்கும் போது கெட்டு போகுது. அதுலதான் நோய் கிருமி. அப்பதான் ரசாயனம் கெட்டு போகுது, பயோகெமிக்கல் டிசார்டர். அப்ப அது தேங்க விடக்கூடாது. அன்னன்னைக்கு சுத்தம் பண்ணணும். இல்ல வீட்டை டெய்லி சுத்தம் பண்றோமா இல்லையா? கிச்சனை டெய்லி சுத்தம் பண்றோமா இல்லையா? இந்த உடல் செல்லுகளை டெய்லி சுத்தம் பண்ணணுங்கிற அறிவு ஏன் வரல? இதான் உடல் பயிற்சி செய்யணுங்கிற அறிவு. எல்லாரும் சொல்றாங்க, விஞ்ஞானிகளும் சொல்றாங்க, மெய்ஞானிகளும் சொல்றாங்க. எல்லாருக்கும் உடல் பயிற்சி அவசியம். முற்காலத்தில் கண்டுபிடிச்சாங்க யோகா, உடல் பயிற்சி. இப்ப எளிமைப்படுத்தி இருக்கிறாங்க. கிரகாம்பல் கண்டுபிடிச்ச போனையா யூஸ் பண்றீங்க? அன்னைக்கு கண்டுபிடிச்ச காரையா யூஸ் பண்றீங்க? அது மட்டும் லேட்டஸ்ட் மாடல் வாங்குறீங்க. இப்ப ஆட்டோ கியர் கார் வந்த பிறகு ஆட்டோ கியர் தானே வாங்கணுங்கிறீங்க. காசு இல்லாதவன் தான் மேனுவல் கியர் வாங்குறான். மாமனார் வாங்கி கொடுக்கறதா இருந்தா ஆட்டோ கியரே வாங்கி கொடுன்னு சொல்றான். அது மட்டும் லேட்டஸ்ட் வாங்க மாடல் தெரியுது. லேட்டஸ்ட் மாடல் எக்ஸசைஸ், உடல் பயிற்சி. தட் இஸ் கை யோகா, உடல் பயிற்சி. எளிய முறை உடல் பயிற்சி வேதாத்திரி மகரிஷி கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அதை செய்யுங்க. நான் செஞ்சுட்டு வரேன் 39 வருஷமா. 33 வயசுல ஆரம்பிச்சேன். இப்ப 40 வருஷம் ஆச்சு. நல்லா தான் இருக்கிறேன். அப்ப ரொம்ப நோயாளியா இருந்தேன். இப்ப நோயில் இல்லை. உடல் நலத்தோடு வாழ முடியும், நீண்ட நாள் வாழ முடியும். அப்புறம் தீர்க்க ஆயுசு பவ. எத்தனை வாழ்க்கை என்ன பண்றது? திருக்கடையூர்ல போய் ஆயுள் ஹோமம் பண்ணாலும் நீ திரும்பி வருவியாங்கிறது சந்தேகம். ஆனா இன்னும் மண்டல அறிவு இல்லை. உடல் நலத்தோடு வாழ்ற அறிவு இல்லை. அறிவு அற்றம் காக்கும் கருவி, அறிவுடையார் எல்லாம் உடையார். அப்ப நம்மளுக்கு நோய் துன்பத்திலிருந்து, மரணத்திலிருந்து காப்பாத்துறது எது? விபத்துகள் வராம பாத்துக்கணும். வேட்டூர் பகை, இயற்கை சீற்றம், தற்செயல் விபத்துகள், இவ்வளவுதானே. மரணத்திலிருந்தும் நோயிலிருந்தும் காப்பாத்துறது கடவுள் தான். அந்த கடவுள் என்பது அறிவு தான். இனி தெரிஞ்சுக்கல இன்னும். அதனாலதான் அறிவு திருக்கோயில்னு வச்சாரு மகரிஷி. அப்பவாது புரியட்டுமே. அப்பவும் புரிய மாட்டேங்குது. அப்ப அறிவு திருக்கோயிலுக்கு போனா என்ன கிடைக்கும்? அறிவு கிடைக்கும்னு கூட தெரியல. அந்த அறிவுக்கு பேர் தான் வடமொழியில ஞானம். அது முழுமையான அறிவுக்கு பேர் ஞானம். இது அறகுற அறிவோடு தான் இருக்கிறோம். அறிவு முழுமை பெற வேண்டும். அறிவு முழுமை, நான் ஞானம். இப்ப உடல்நலத்துக்கு வாழ்ற அறிவு வந்துருச்சு இல்ல. உடல் பயிற்சி பண்ணணும். இந்த ரசாயன குழப்பம் வராம பார்த்துக்கணும். அதுக்கு 5 அளவு முறை காக்கணும். சுற்றுப்புற சூழல், சந்தர்ப்பம் மோதல், இதெல்லாம் ஒரு அவேர்னஸ். விபத்து வராம பார்த்துக்கணும், இன்ஃபெக்ஷன் வராம பார்த்துக்கணும். கோள்களுடைய அலைவீச்சு, தட்பவெட்ப நிலை வேறுபாடு, இதுக்கெல்லாம் ஒரு கவனமா இருக்கணும். அதுதானே பஞ்சபூத நவகிரக தவம் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறோம். இதெல்லாம் செய்யுங்க. புரியுது இல்லையா? அப்போ உணர்ச்சி வயப்பட்ட எண்ணங்கள், அதான பேராசை, சினம், வஞ்சம், பொறாமை. அது இன்னும் சொல்ல போனா இந்த பேராசை, சினம், வஞ்சம், கவலை, இதெல்லாம் நோய்க்கு காரணம். வேற ஒண்ணு இல்லை. இதுக்கு பேர் தான் டென்ஷன், மன அழுத்தம், மன இறுக்கம், மன குழப்பம். மனம் சரியில்லை, மனநிலை சரியில்லை, எண்ணம் சரியில்லை, தான் நோய்க்கு காரணம். அப்படி சொன்னா புரிய மாட்டேங்குது. டென்ஷன் ஆகுன்னு சொன்னா அப்படி சொல்லுங்க தமிழ்லங்கிறாங்க. சரி, டென்ஷன் என்னன்னு கேட்டா அதான் தெரியல.
டென்ஷன் டாக்டர்களே சொல்றாங்க. நோய்களுக்கு காரணம் என்னங்க? டென்ஷன். வாட் இஸ் டென்ஷன் சார்? டென்ஷன் என்ன? டென்ஷன் ஆட்டாதா? கேட்கறதே எனக்கு பெரிய டென்ஷனா இருக்குது. டாக்டரே சொல்லிட்டு இருக்காரு, நீ காலையில இருந்து ஒரே டென்ஷன் சார். அக்ரவேட். அந்த மனம் கொந்தளிக்குது, உடம்பு சூடாகுது. புரியுதுங்களா? மூளை சூடாகணும், உடம்பு சூடாகுது. சொல்லுங்களேன், டென்ஷனுக்கு பேர் என்ன? சூடாகிறாரு. எப்படி சூடம் வருது? இந்த மன அலை அழுத்தம் வேகம் கூடின உடனே அந்த காந்த சக்தி உடம்புல வேகமா ஓடுது. அப்ப சூடு ஏறுது. வாகனம் ரொம்ப வேகமா போனா சூடாகுதா இல்லையா? அந்த சூடு அதிகமாக ஒண்ணு ரசாயன குழப்பம். அது நார்மல் சூடு இருக்கணும், 37 டிகிரியில இருக்கணும் எப்பவுமே. அது இருக்க மாட்டேங்குது, 97க்கு போகுது. ரொம்ப சிம்பிள், நல்லா புரிஞ்சுக்கங்க. உடல்நலம் காக்கிற அறிவு வந்தாச்சு இல்ல, ஞானம், உடல்நலம் காக்கும் ஞானம். அப்புறம் பொருள் தானே, தொழில், எல்லாருக்கும் தொழில் வேணும். ஏதாவது ஒரு தொழில், பொருள் உற்பத்தி, வாணிபம், நிர்வாகம், சேவை, 4 வகை இல்லைங்களா? ஏதாவது தொழிலை கத்துக்கணும், உழைக்கணும். அது அறவழியில நேர்மையா உழைக்கணும். அறம், ஏன்னா நேர்மை தவறி இயற்கையை கெடுக்க கூடாது. நீங்க இயற்கையை கெடுத்து வச்சிருக்கிறான். தொழில்னாலதான் இன்னைக்கு நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அத்தனையும் கெடுத்துட்டான் மனிதன். தொழில் விவசாயத்திலேயே கெடுத்துட்டான். மண், ரசாயன உரம், மரத்தை போட்டு, தொழிற்சாலைகள், கழிவுகளை நிலத்துல விட்டு, தண்ணியை கெடுத்து, வெப்பத்தை கெடுத்து, காற்றை கெடுத்து, ஆகாயத்தையும் கெடுத்து, அது தரமும் கெட்டு போச்சு, அளவும் கெட்டு போச்சு. குடிக்க தண்ணி இல்ல கோயம்புத்தூர்ல. பெருமையா சொல்லிட்டு இருந்த சிறுவாணி தண்ணி பார்த்து எத்தனை நாள் ஆச்சு. நானும் 1966 இருந்து கோயம்புத்தூர்ல இருக்கிறேன். இப்பதான் கொஞ்ச நாளாக போர் பாட்டில குளிக்கிறேன். சமீப காலம் வரையில சிறுவாணி தண்ணீர் தான் குளிச்சேன். இப்ப இந்த தண்ணி கூட கிடைக்குமாங்கிற சந்தேகம். காசு கொடுத்து வாங்க ஆரம்பிச்சோம். குடம் 10 ரூபா. என்ன சார், இயற்கையை கெடுத்து வச்சுட்டு மனிதன் இயற்கையில் ஒரு பகுதி. How he can live a happy life, prosperous life. பொருள், ப்ராஸ்பரிட்டி, உணவு, உடை, உறவிட எல்லாம் வேணும். பொருட்கள் வேணும். பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை. மக்கள் உறவு வேணும், அது ஒரு ப்ராஸ்பரிட்டி. புகழ், மக்கள் உறவை கொண்டு, உறவு இல்லாம நீங்க பொருள் ஈட்ட முடியாது. இந்த உலக இன்பங்களை அனுபவிக்க முடியாது. உயிர் வாழ்வதற்கும் உலக இன்பங்களை அனுபவிப்பதற்கும் பொருளும் மக்கள் உறவும் வேணும். சம்பாதிக்க தெரியணும். மக்கள் உறவை எப்படி சம்பாதிக்கிறது? அதாவது மனித சொல்லிட்டாங்க, 2 ஒழுக்க பண்பாடு. நீ யாருக்கும் துன்பம் கொடுக்காத, துன்பப்படுறவங்களுக்கு உதவு. நீ டெய்லி உதவிக்கிட்டே இரு. அதுதான் இன்முகம், இன்சொல், சைப்புத்தன்மை, விட்டுக் கொடுத்தல், புறங்கூறாமை, குறை காணாமை, துன்புறுத்தாமை. இந்த அறிவு எப்படி இருந்தா நான் உறவை சம்பாதிக்க முடியும்? அவ்வளவுதானே. வந்துடும், புகழ் வந்துடும். உங்க அப்பா அம்மா செஞ்சிருந்தா உனக்கு தானா வரும் உதவி. உங்க பெற்றோர்கள் பிறருக்கு உதவி வாழ்ந்திருந்தா நமக்கு உதவுற உறவுகள் வந்துடும். எங்க தாத்தா எங்க பாட்டியை கொடுமைப்படுத்தினா எனக்கு கொடுமைப்படுத்துற மனைவி தான் வருவா. நீங்க எத்தனை ஜாதகம் பார்த்தாலும் சரி, கொடுமைப்படுத்துறதுக்கு பொருத்தமான ஜாதகம் தான் வரும். நீ பொருத்தம் பார்த்து ஏமாந்துருவ. ரொம்ப பொருத்தமா இருக்குது. ஆமா, உன்னை கொடுமைப்படுத்துறதுக்கு பொருத்தமான ஜாதகம். இது தெரியாம நினைக்க, இப்படி எல்லாம் ஜாதக பொருத்தம் இருந்தா ரொம்ப அன்பா இருப்பாங்க என் மனைவின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஏமாந்து போயிட்டோமே. உங்க அப்பம்மாட்ட எப்படி இருந்தாங்க நமக்கு தெரியல. எப்படி உறவுகளை பேணி காக்கிறது? ஹார்மோனி இன் லைஃப், புகழ், உதவி, நட்பு. புரிஞ்சு போச்சா? இப்ப புரிஞ்சுக்குங்க. உடல் நலம், பொருள் வளம், நட்பு நலம், மன நிறைவு எல்லாம் வந்துடும். எப்போ? இந்த அறிவுல உயர்ந்தால், தன்னை அறிந்தால், ஆன்மாவை அறிந்தால், இயற்கையை அறிந்தால். இதுதான் யோகா, வேற ஒண்ணும் இல்லை. அது இயற்கையோ தன்னையோ அறிவதற்கான ஒரு கலை, வாழ்க்கை கல்வி, மெத்தட் ஆஃப் லிவிங், சயின்ஸ் ஆஃப் லிவிங், தட் இஸ் யோகா. இத பெர்ஃபெக்டா இன்னைக்கு எளிமைப்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க வேதாத்திரி மகரிஷி. வேற யாரும் இல்லை. அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இந்த மனவளக்கலை மன்றம். ஆற்றலும் அறிவும் மனதுக்கு வளம். இதை விட வேற எதுவுமே இல்லை.
இதை விட ஒரு உயர்ந்த கோயில் வேற எதுவுமே இல்லை. அறிவு திருக்கோயிலே சிறந்தது, உயர்ந்தது என்று கூறி இந்த அறிவு திருக்கோயிலை நிர்மாணிக்க வேண்டியது அறங்காவலர்கள், இங்கே தொண்டு செய்ய வேண்டியது ஆசிரியருடைய கடமை. ஆக இங்கே இந்த அறிவு திருக்கோயில்ல இந்த உலக சமுதாய சேவா சங்கத்துடைய இந்த நிர்வாகத்தில் இங்கே ஆசிரியராகவும் அறங்காவலராகவும் தொண்டு செய்வது மிக உயர்ந்த சேவை என்று கூறி உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு பெறுகிறேன். அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள்.